Hello traders, welcome to Trading School Tamil. இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்டுல ஒரு ரீகேப் என்ன நடந்திருக்கு, என்னெல்லாம் பார்த்துருக்கலாம், என்னென்ன விஷயம் வந்து எப்படி எப்படி மாறி இருக்கு, இவ்வளோ நாள் நம்மளோட ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருந்துச்சு, இப்போ நம்மளோட ஃப்ரேம் ஒர்க் எப்படி மாறி இருக்கு. ஸோ இதோட அப்டேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். ப்ளஸ் நம்ம ஸ்ட்ரைட்டா உள்ள போயிட்டு இந்த 1 வீக்ல மட்டும் நம்ம 1% ரிஸ்க் வச்சு ட்ரேட் பண்ணியிருந்தோம்னா எவ்வளோ, நான் முதல்ல உள்ள போயிடுறேன். ஓகேவா, இதை வச்சுட்டு பேசு. ரைட்டு, நம்ம நம்மளோட டிஎஸ்டி ஃப்ரேம் ஒர்க்கை மட்டும் வச்சு இந்த வீக், அதாவது டேட் சொல்லியிருப்பேன், திங்கக்கிழமை 1ஆம் தேதியிலிருந்து வெள்ளிக்கிழமை 5ஆம் தேதி வரைக்கும் நம்மளோட ஃப்ரேம் ஒர்க், நம்மளோட மாடலை மட்டும், நான் ஸ்ட்ராட்டஜின்ற வேர்டே நான் மென்ஷன் பண்ண விரும்பல. ஓகேவா, ஏன்னா ஸ்ட்ராட்டஜின்றது நம்மளோட இது கிடையாது, ஜஸ்ட் அ ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா, நம்மளோட ஃப்ரேம் ஒர்க் எப்படிலாம் ஒர்க் ஆயிருக்கு இந்த லாஸ்ட் வீக் கோல்டுல. ஓகேவா, எத்தனை ட்ரேட் எடுத்திருக்கலாம், ரிஸ்க் வந்து எவ்வளோ யூஸ் பண்ண போறோம், நான் மேலேயே மென்ஷன் பண்ணிடுறேன். ஜஸ்ட் 1% தான் நம்ம ரிஸ்க் யூஸ் பண்ண போறோம். சேம் மாடல் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா 1% ரிஸ்க் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா, அதே போல இந்த 1% ரிஸ்க் வந்து என்ன வேணா இருக்கலாம். நீங்க 5K அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, 10K அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, வாட் எவர். நம்ம டாலர்ஸ்ல எதையுமே நம்ம கனெக்ட் பண்ண போறது இல்லை, ஜஸ்ட் பர்சன்டேஜ் பேஸ்ல தான் கனெக்ட் பண்ண போறோம். ஏன்னா நீங்க அக்கௌண்ட் 5K அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களுக்கும் இதை நீங்க உங்களால வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். 10K எந்த சைஸ் அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே ரைட். இப்போ ஆஸ் யூஷுவல் நம்மளோட பாஷையில சிம்பிளா புரியுற மாதிரி எளிமையா, அதாவது ஒரு ஒரு பிகினர் மார்க்கெட்டுக்குள்ள வராங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு உள்ள வந்த உடனே இந்த ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் புரியணும். ஓகேவா, இந்த ஸ்ட்ரக்சர் புரியும்படி பிளஸ் அங்கங்க நம்மளோட லைவ் கிளாஸ், அதாவது நாளைக்கு மண்டே, நாளையில இருந்து ஃப்ரைடே வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 5 நாளுமே கிளாஸ் நடக்கும். இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், இன்ஸ்டா இருக்கும், இல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும். நீங்க என்ன பண்ணாலும், நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணா நாங்களே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவோம். இல்ல டைரக்டா நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றீங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸ் அங்கேயே ஷேர் பண்றோம். ஓகேவா, ஓகே ரைட். இப்போ மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, அதாவது மண்டே 1ஆம் தேதியா? எஸ், மண்டே 1ஆம் தேதியில இருந்து நம்மளோட மாடல் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்றத பத்தி தெளிவா பார்க்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு ஒரு இதுலயும் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு வர போறேன், மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிட்டு வர போறேன். ஓகேவா, ரைட்டு. இந்த இடத்துல என்ன விஷயம் நடந்திருக்கு, என்னென்ன என்ட்ரிஸ் பார்த்துருக்கலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்கலாம். மண்டே, மங்களகரமா மண்டேல நமக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கான்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ ஓகே, இதுல நம்ம E1 செக்டாரா வரைகிறோம். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட E1, இது வந்து நம்மளோட E2. ஓகேவா, நமக்கு மொத்தம் 2 என்ட்ரி மாடல் இருக்கு. இது 2 என்ட்ரி மாடல்ன்ற பாருங்க, 2 டைம் நம்ம பெருசா என்ட்ரி பண்ணுவோம், E1 அண்ட் E2. ஓகேவா, அதே போல இந்த வீடியோவுக்கு நான் நேத்தே வந்து என்ன பண்ணிட்டேன்னு பாத்தீங்கன்னா பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா, எங்க இருக்குப்பா அந்த பிடிஎஃப்? இல்ல, வெளியே டெஸ்க்டாப்லேயே இருக்கு. ஓகே, இதோ இந்த பிடிஎஃப் நான் நேத்தே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இஃப் இன் கேஸ் இது யாருக்காவது வேணும்னா நம்ம டிஸ்கார்ட்ல இருக்கு. ஓகேவா, இந்த பிடிஎஃப்லாம் வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மாடல், ராவா நம்மளோட மாடல் யூஸ் பண்ணி எடுத்த பிடிஎஃப் தான் இது எல்லாமே. இதுதான் நம்ம வந்து எப்படி எடுத்தோன்றத லைவா பார்க்க போறோம். ஓகேவா, எந்த குழப்பம் இல்லைல்ல. கிளாஸ் போலாமா? கொஞ்சம் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா தான் இருக்கும், ஏன்னா ஜஸ்ட் வீக்லி ரீகேப். இது நல்லா போச்சுன்னா, இந்த வீடியோ நல்லா ரீச் ஆகுது, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 லைக்ஸ் மேல வருது, 20 லைக்ஸ் கிராஸ் ஆகி 25 லைக்ஸ் வருதுன்னா வாரம் வீக்லி ரீகேப் கோல்டுக்கு மட்டும் நான் போடுறேன். ஓகேவா, சண்டே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 9 மணிக்கு வீடியோஸ் வந்து நான் அதாவது வீக்லி கோல்டு ரீகேப் மட்டும் நான் போடுறேன். ரைட்டா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வெயில் டைம்ல எல்லாருக்குமே வந்து என்னென்னமோ நடக்கும், ஆனா எனக்கு மட்டும்தான் எல்லா டைம்லயும் வந்து சளி பிடிக்கும். ஓகேவா, ஸோ கொஞ்சம் லைட்டா ஃபீவர், கோல்டு, ஸோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளோட E2 செஷன், இது வந்து நம்மளோட E1 செஷன். E1 மீன்ஸ் என்ட்ரி 1, E2 மீன்ஸ் என்ட்ரி 2. ஓகேவா, நம்மளோட மாடல் படிச்சவங்களுக்கு தெரியும், படிக்காதவங்களுக்கு உங்களுக்காகவே வந்து நம்ம ரெக்கார்டட் வீடியோஸும் வச்சிருக்கோம்.
பிளஸ் லைவ்ல கூப்பிட்டு ஒரு ஒரு கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது, என்னென்ன விஷயம், ஏது எல்லாமே பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி மாடல் வீடியோ தான். ஸோ வெறும் எந்த ஸ்ட்ராட்டஜியும் இங்க பில்ட் பண்ணி குடுக்க போறதில்ல. ஏன் இத நம்ம பண்றோம்? எதுக்கு இத பண்றோம்? எதுவுமே சொல்ல போறதில்ல. ஆல்ரெடி நம்ம லிக்விடிட்டி கிளாஸ் பார்த்துட்டோம். இன்டியூஸ்மென்ட் பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரி மாடல் கிளாஸ். ஓகேவா? ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். வெறும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு போட்டிருப்பேன். இன்னைக்கு 5 எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். வித் ஒரு வீக்ல ஒரே பேர்ல பார்க்க போறோம். ஓகேவா? இத பார்த்தீங்கன்னா, மேபி உங்களோட ட்ரேடிங்கோட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இம்ப்ரூவ் ஆக சான்ஸ் இருக்கு. இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பரான லிக்விடிட்டி ஸ்வீப் கிடைச்சது. ஓகேவா? ஸோ இந்த இப்போ உடனே நீங்க லிக்விடிட்டி ஸ்வீப்னா என்னன்னு தெரியலன்னு யோசிச்சீங்கன்னா, ப்ரீவியஸா லிக்விடிட்டி வீடியோ போட்டிருப்பேன். நீங்க போய் அங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துரும். லிக்விடிட்டி ஸ்வீப்னா என்னன்னு சொல்லி. ஓகேவா? இந்த இடத்துல லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்து, இந்த இடத்துல எனக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு. ஓகேவா? சூப்பர். லிக்விடிட்டி ஸ்வீப்பும் நடந்துச்சு, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துச்சு. பயாஸ் வந்து டவுன் சைட்ல தான் இருக்கு. அப்ப நான் என்னோட டிஎஸ்டி மாடல இந்த இடத்துல யூஸ் பண்றேன். ஓகேவா? இந்த டிஎஸ்டி மாடல் பத்திலாம் தெரியாதவங்க நம்மளோட ஏ பிளஸ் செட்டப்பை இந்த இடத்துல யூஸ் பண்றேன். நீங்க எல்லாருமே நம்மளோட மென்டார்ஷிப் பக்கம் வந்தீங்கன்னா ஏ டு Z உங்களுக்கு எல்லாமே சொல்லி தரப்படும். ஓகேவா? உங்களுக்கு மென்டார்ஷிப்ல ஜாயின் பண்ணோம். ஆனா எனக்கு நிறைய டவுட் இருக்கு. எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியல அப்படின்னீங்கன்னா நீங்க ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நான் ஃபர்தரா எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்றேன். டீடைல்ஸ், ஃபீட்பேக்ஸ் எல்லாமே. ஓகேவா? இந்த இடத்துல ப்ராப்பரா லிக்விட் ஸ்வீப் சேஞ்ச் ஆஃப் கரெக்ட் நடந்துட்டு நம்மளோட E2 ஜோனுக்கு மார்க்கெட் சூப்பரா வந்தது. ஓகேவா? வந்த உடனே நான் என்ன யோசிச்சேன், ஓகே இந்த இடத்துல ஒரு ப்ராப்பரான இன்டியூஸ்மெண்ட் எனக்கு இருந்துச்சு. ஓகேவா? ஓகே இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துட்டு மார்க்கெட் இப்படி கீழே போலாம் அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு செல் என்ட்ரிக்கு பிளான் பண்ணேன். பட் அன்பார்ச்சுனேட்லி மண்டேவே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரியே ட்ரிகர் ஆகாம நம்மளோட மார்க்கெட் என்ன ஆச்சு, நல்லா படுஜோரா கீழே போயிருச்சு. ஓகேவா? அன்னைக்கு டேக்கு வந்து நமக்கு என்ட்ரியே ட்ரிகர் ஆகல. ஓகே, அப்போ இந்த இடத்துல நம்ம 1% யூஸ் பண்ணியிருப்போம். அந்த 1% ட்ரிகரே ஆகலன்றதுனால அந்த 1% என்ன ஆகுது, டே டூக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகுது. ஓகேவா? டே டூ அதாவது ரெண்டாவது நாள். ஓகே, இது வந்து நம்மளோட ரெண்டாவது நாள். இது வந்து மண்டே, இது வந்து டியூஸ்டே. நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து அப்பப்போ கொஞ்சம் இந்த டேட் மறக்கிற பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் இருக்கு. ஓகேவா? நான் அப்பப்போ வந்து இத மென்ஷன் பண்ணிடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா டியூஸ்டே. ஓகே, இந்த இடத்துல எனக்கு ப்ராப்பரா என்ன செட்டப் ஃபார்ம் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கா என்ட்ரி செட்டப் தான். ஓகேவா? நான் 5 மினிட்ஸ்ல இந்த இடத்துல என்ட்ரி பார்த்தேன். இதோட நம்ம 5 மினிட்ஸ்லயே பார்க்கலாம். ஏன்னா 15 மினிட்ஸ்ல எனக்கு என் கண்ணுக்கு ஸ்ட்ரக்சர் தெரியுது. பட் பாக்குற உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் தெரியாது. ஓகேவா? அதனால நான் 5 மினிட்ஸ்ல எடுத்துட்டு போயிட்டு காட்டுறேன். இந்த இடத்துல எனக்கு ஒரு சூப்பரான லிக்விட் ஸ்வீப் கிடைச்சிருந்துச்சு. ஓகேவா? அதுக்கு கீழ எக்ஸாம்பிள் நம்பர் 2 பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு கீழ ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சது. ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப், ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்ச உடனே வெயிட். ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளோட டிஎஸ்டி மாடல யூஸ் பண்ணுவோம். ஹை டு லோ பக்காவா டிரா பண்ணிட்டு நம்மளோட டிஎஸ்டி மாடல டிரா பண்ணலாம். டிரா பண்ண உடனே இந்த இடத்துல என்ட்ரி, எஸ்எல், டார்கெட் எல்லாமே வந்துருச்சு. ஓகேவா? பட் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அடுத்த எஸ்எஸ்எல் தான் டார்கெட்டா இருக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் எஸ்எஸ்எல். ஸோ இங்கேயே நம்ம டார்கெட் பண்ணிட்டோம். பட் இந்த ஜோன்ல பாத்தீங்கன்னா நமக்கு எஸ்எஸ்எல் வந்து கரெக்டா எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஓகேவா? இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும். நான் தான் பிடிஎஃப் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா? இந்த பிடிஎஃப் பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த ஜோன்ல இருக்கு நமக்கு கரெக்டா. ஓகே, ஸோ நம்ம அப்ப எஸ்எஸ்எல்ல அந்த ஜோன்லயே மார்க் பண்ணலாம். எப்பயுமே மார்க்கெட் பிஎஸ்எல்ல டேப் ஆச்சுன்னா அடுத்து எஸ்எஸ்எல் தான் போகும். ஓகேவா? இது நம்மளோட எஸ்எஸ்எல். ஸோ நம்ம இந்த இடத்துல என்ட்ரி போட்டிருந்தோம்னா, ஒரு ஷார்ட் என்ட்ரி போட்டிருந்தோம்னா, எஸ்எல் இங்க வச்சிருந்தோம்னா நம்ம கண்டிப்பா இங்க தான் டார்கெட் பண்ணிருப்போம். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1:4னே வச்சுக்கலாம். நம்ம எல்லாமே ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1:4. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு பர்சன்டேஜ் ரிஸ்க் எடுத்திருப்போம். ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 1:4. நம்ம வந்து அதை இந்த இடத்துல 1:4ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ரைட். ஸோ இந்த இடத்துல 1:4 கிடைச்சிருக்கு. டே வந்து டியூஸ்டே. ஸோ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான என்ட்ரி கிடைச்சது. ஓகேவா? கோல்டுல இது எதுவுமே நடந்து முடிஞ்ச மார்க்கெட்ல வரையறாரு. அவருக்கு வந்து இதெல்லாம் தெரியாது.
ஜஸ்ட் வந்து சும்மா முடிஞ்ச மார்க்கெட்ல வரைஞ்சு காட்டுறாருன்னு மட்டும் நினைக்காதீங்க. நம்மளோட மென்டார்ஷிப் கம்யூனிட்டில நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி நம்ம எடுக்கிற எல்லா ட்ரேடுமே அந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா? பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், பிஃபோர் ட்ரிகர், ஆஃப்டர் ட்ரிகர்னு சொல்லி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லைன் பை லைனா வந்து இந்த இடத்துல நம்மளோட என்ட்ரிஸ், டார்கெட், ஸ்டாப் லாஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா நம்ம கொடுத்துருவோம். இந்த சைடு நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும். நான் எடுக்கிற எல்லா என்ட்ரிஸ் பத்தியுமே அவங்க கிட்ட நான் பேசி வச்சிருப்பேன். அந்த என்ட்ரிஸ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் குடுப்பேன். அதே போல நம்ம கம்யூனிட்டில சிக்னல்ஸ் எல்லாம் யாரும் ப்ரொவைட் பண்றது இல்ல. நீங்க சிக்னல்ஸ்லாம் எதிர்பார்க்கறதா இருந்தா தயவு செஞ்சு உள்ள வராதீங்க. சிக்னல்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணப்படுறது கிடையாது. நீங்க ஜஸ்ட் உள்ள வந்தீங்கன்னா, நீங்க லேர்ன் பண்ணிட்டு போலாம். நீங்க யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாம, நீங்களா ஓனா ட்ரேட் எடுத்து, நீங்களா ஓனா ட்ரேட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியல் கிடைக்குமே தவிர, ப்ரோ நீங்க சிக்னல் மட்டும் குடுங்க நான் வாங்கிக்கிறேன்ற ஐடியா இருந்தீங்கன்னா, யாரும் கிளாஸ் ஜாயின் பண்ணாதீங்க. இன்னியோட வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் பிரைஸ் முடியுது. இந்த வீடியோ வந்து நைட் 9 மணிக்கு வரும். நாளைக்கு ஈவினிங் அதாவது மண்டே ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆஃபர் பிரைஸ் இருக்கு. அது என்ன பிரைஸ்ன்றதெல்லாம் நீங்க வாட்ஸ்அப்ல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? டே 2ல நம்மளோட மாடல்ல 1:4 கிடைச்சிருக்கு. ஓகேவா? டே 5 சாரி டே 5ன்ற பாருங்க. டே 3 என்ன டே? வெட்னஸ்டே 3ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வந்து நம்ம என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேவா? என்னன்னு போடலாம்? வெட்னஸ்டேன்னு போட்டுக்கலாமா? ஆல்ரெடி நான் ப்ரீ சேவ் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக வெட்னஸ்டேன்னு போட்டேன். ஓகேவா? இந்த இடத்துல ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஓகேங்களா? எங்களுக்கு இந்த இடத்துல வந்து மார்க்கெட் நாங்க இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்க இருந்து பார்த்துட்டு வந்துட்டே இருந்தோம். கரெக்ட்டா இந்த ஜோன் எங்களோட E2 ஜோன் அதாவது E1 ஜோன் வந்த உடனே மார்க்கெட் என்ன ஆச்சு? என்ட்ரி கிடைக்குதான்னு பார்க்க வந்தோம். பட் அந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் மட்டும் தான் எங்களுக்கு கிடைச்சது. ஓகேவா? சரி ஓகே லிக்விடிட்டி ஸ்வீப்பாவது கிடைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு லிக்விடிட்டி ஸ்வீப் மார்க் பண்ணிட்டு இந்த என்ட்ரி வந்து லைவ் பேட்ச் ஸ்டூடெண்ட்க்கு லைவா என்ட்ரி எடுத்தது. இந்த என்ட்ரி லைவா அதாவது நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல நியூயார்க் செஷன்ல அந்த நியூயார்க் செஷன்ல அவங்க கிட்ட நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். அதாவது ஈவினிங் 7 to 9 தான் கிளாஸ். அந்த கிளாஸ்ல கொடுத்த என்ட்ரி இது லைவா நம்ம இந்த என்ட்ரி கொடுத்தோம். ஓகேவா? லிக்விடிட்டி ஸ்வீப், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், வெயிட், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், 3 மாடல் தான். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அதுக்கு மேல இங்க எதுவுமே கிடையாது. ஓகேவா? நம்மளோட டிஎஸ்டி மாடல்ல என்ட்ரி டிஎஸ்டி. ஓகேவா? என்ட்ரி எஸ்எல் டார்கெட். ஓகேவா? பட் இந்த இடத்துல நான் என்ன அந்த சுவாரஸ்யமான விஷயம்னா எனக்கு ப்ராப்பரா ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை மார்க்கெட் எடுத்துருச்சு. ஓகேவா? எடுத்த உடனே நம்மளோட கிளைண்ட்ஸ் கிட்டலாம் நான் சொல்லிட்டேன் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் செல் ஆகும் அப்படின்னு சொல்லி. பட் இங்க என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா அகைன் ஒரு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏ பிளஸ் செட்டப்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த செட்டிங்ஸ் இந்த மாடல் ஃபார்ம் ஆனாலே அது வந்து ஏ பிளஸ் செட்டப் தான். லிக்விடிட்டி ஸ்வீப், அகைன் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அதாவது இது வந்து நார்மல் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இல்ல, இது மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேவா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இது இன்டர்னல் ஸ்விங்ல நடக்கிறது, இது எக்ஸ்டர்னல் ஸ்விங்ல நடக்கிறது. குழப்பிக்க கூடாது. ரைட்டா? இதை எடுத்து மார்க்கெட் கீழ இருந்து மேல வந்து திரும்ப நம்மளோட மாடலை வரைஞ்ச நேரத்துல ப்ராப்பரா வந்து அதோட இன்டியூஸ்மெண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு சூப்பரான ஒரு என்ட்ரி. இது வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த என்ட்ரிய. ஆனா ரொம்ப சூப்பரா போச்சு. நான் காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு பாக்குறவங்களுக்கு எப்படி தெரியும்? ப்ரோ இந்த மாதிரி ஸ்னைப்பர் என்ட்ரிலாம் எடுக்க முடியுமா? 2, 3 கேண்டில்ல அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. 3ஆம் தேதி புதன்கிழமையா? வெயிட் ருக்கோ ருக்கோ. நம்ம எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டா அது பாருங்க. இந்த என்ட்ரி தான் இப்போ நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அந்த என்ட்ரிய நான் முன்னாடியே ஸ்ட்ரக்சர் போட்டுட்டேன். ஓகேவா? இது என்னது? ஜிபிபியூஎஸ்டியா? எஸ் கரெக்ட் ஜிபிபியூஎஸ்டி. இதுக்கு மேலேயே கோல்டு இது இருக்கும். எஸ் கோல்டு. நல்லா நல்லா நோட் பண்ணுங்க. நம்ம எதுவுமே வந்து நடந்து முடிஞ்ச நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ப்ரோ. நடந்து முடிஞ்ச மார்க்கெட்ல யார் வேணா ஸ்ட்ரக்சர் வரையலாம். நீங்க ப்ரெசென்ட்லாம் எங்களுக்கு லைவா வரைஞ்சு காமிச்சிங்கன்னா தான் தெரியும்னு சொல்லி லிக்விடிட்டி ஸ்வீப், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இந்த விஷயம் நான் லைவ்ல பேசிட்டு இருக்கேன் அவர்கிட்ட. ஓகேவா? லைவ்ல பேசிட்டு இருக்கும்போது நடந்ததுனால நான் பெருசா வந்து இதுல வந்து எனக்கு உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கம்யூனிட்டில போடணுன்ற மைண்ட் செட்டே வரல. ஏன்னா நான் லைவ் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி பாருங்க இப்போ இங்க ஒரு லிக்விட் ஸ்வீப் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு. ப்ராப்பரா இந்த இன்டியூஸ்மெண்ட்டை ஸ்வீப் படிச்சுட்டு கீழே விழுவான்னு நான் சொல்லிட்டே இருக்கும்போது நடந்தது இது. ஸோ அதனால வந்து கொஞ்சம் டேப் ஆகி கீழே வரும்போது
இந்த இடத்துல வந்து நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருப்பேன். ஏன்னா எனக்கு அப்பதான் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. ஓகே கம்யூனிட்டில குடுக்கலாம்னு சொல்லி. அப்பதான் இந்த ஸ்வீப் படிச்சுட்டு நல்லா ஒரு என்ட்ரி எடுத்துட்டு 2, 3 கேண்டில் ப்ராப்பரா வச்ச உடனே நான் சொல்லிட்டேன் நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு, நீங்க ப்ராப்பரா என்ட்ரி போடுங்க இந்த மாரின்னு சொல்லிட்டு. இந்த மாடல்ல ஏதாவது 1, 2, 3 எல்லாருமே என்ட்ரி போட்டாங்க. ஓகேவா? அதுல ஒருத்தர் மட்டும் 1:2ல நான் கட் பண்ணிட்டேன் ப்ரோ. எனக்கு ஃபோமோ அப்படின்னு சொல்லி போட்டாரு. நான் என்ன சொன்னேன், ஆ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பேன். நண்பரே ஃபோமோ மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ மென்ஷன் பண்ண உடனே இந்த இடத்துல 1:2ல க்ளோஸ் பண்ணிட்டேன்னு அவரு சொன்னாரு. பட் அங்க போனது 1:3.64. நம்ம 3.64ன்னு கூட வேணாம். 3.5ன்னு வச்சுக்கலாமே. 1:3.5. ஓகேவா? நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். எங்க டெக்ஸ்ட் 3.1:3.5. ஓ மை காட். 1:3.5. அதாவது வெட்னஸ்டே. எதுவுமே நடந்து முடிஞ்ச மார்க்கெட்ல குடுக்குற என்ட்ரி இல்ல. எல்லாமே நம்ம லைவ்ல குடுத்த என்ட்ரிஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஒரு என்ட்ரியுமே லைவ்ல குடுத்தது. ஏன்னா திடீர்னு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தோணும். அது எப்படி இந்த ஸ்ட்ரக்சர் இந்த மாரி வரும்? அது எப்படி அந்த மாரி வரும்னு. திரும்ப என்ன ஆச்சுன்னா, இது நான் ஆஃப்டர் அதுக்கப்புறம் நடந்தது. இது இது ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்பா கன்சிடர் ஆயி, திரும்ப இது ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா திரும்ப நடந்து, திரும்ப இந்த ஹை வேலிட் ஆச்சு. ஸோ இதுக்கு ஹைல இருந்து இங்க கீழ ஒரு லோ இருக்கு. இந்த லோ வரைக்கும் இப்படி இழுத்துட்டேன். கரெக்ட்டா திரும்ப மார்க்கெட் மேல வந்து, அதே போல இந்த இடத்துல திரும்ப என்ன நடந்துச்சு? நான் தான் சொல்றேனே, இது எல்லாமே சுவாரஸ்யமான என்ட்ரின்னு சொல்லி. திரும்ப ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப். திரும்ப என்ன ஆச்சு? ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஃபார்ம் ஆச்சு. அதுவும் மைனர்ல. ஓகேவா? மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஃபார்ம் ஆச்சு. ஃபார்ம் ஆயிட்டு ஹை டூ லோ. திரும்ப இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல இந்த டேப் எல்லாம் நோட் பண்ணணும் நீங்க. இந்த மாதிரி டேப்ப நோட் பண்ணணும். ஏன்னா, அவ்வளோ ப்ரிசைஸா இருக்கும் நம்மளோட என்ட்ரி மாடல். நான் அதுதான் சொல்றேன். அங்க அதுக்கு மேல வேலையே கிடையாது. இப்ப நான் இந்த ஜோன காட்டுறேன் பாருங்க. இதுக்கு மேல அந்த ஜோன்ல வேலையே கிடையாது. ஜஸ்ட் அந்த நம்மளோட மார்க்ல என்ட்ரி மாடல்ல கரெக்ட்டா இந்த இடத்துல என்ட்ரி. ஓகேவா? இந்த என்ட்ரி மாடல்ல நான் இது A+ செட்டப்ன்னு போடுறேன். A+ செட்டப்ன்னு போடுறேன். கரெக்ட்டா இங்க என்ட்ரி காமிக்கும். கரெக்ட்டா என்ட்ரில டேப் ஆயிட்டு, மார்க்கெட் ஒரே புஷ்ன்னு வந்துச்சு அங்கருந்து. இங்க பாருங்க. இங்க ஒரு ஷார்ட் அடிச்சிருக்கலாமா? வெயிட். இங்க வந்து ஒரு ஷார்ட் போட்டுருக்கலாம். போட்டுட்டு, இதுல நம்ப பஃபர் வச்சு ஸ்டாப் லாஸ் வச்சிருப்போமா? வச்சுட்டு, நேரா எத்தாந்து இங்கேயே வைப்போம். நம்ம எங்க வைக்கணும்? அடுத்த எஸ்எஸ்எல் எங்க? ஓகேவா? அந்த எஸ்எஸ்எல் வந்து இங்க தான் இருக்கு. எவ்வளோ இது திரும்ப? ஒரு 1:3. ஓகே. இதுக்கு எங்க ப்ரோ இன்டியூஸ்மெண்ட்ன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு இன்டியூஸ்மெண்ட் இங்க இருக்கு. தெளிவான ப்ராப்பரான இன்டியூஸ்மெண்ட் இங்க இருக்கு. ஸோ, இப்போ இது ஒரு 1:3. ப்ரோ இதெல்லாம் பாசிபிளா? எஸ் பாசிபிள். ஓகேவா? ஸோ, இந்த திரும்ப அப்போ 1:3, 1:3, 1:6.5 நான் போட்டுக்குவா. 6.5. ஓகேவா? பட் ஆனா இந்த என்ட்ரிய நான் எடுக்கல. ஓகேவா? ஆனா வந்து இப்ப ஜஸ்ட் ஒரு ஒரு வாரத்துல நம்மளோட மாடல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்றேன். அதுல எடுத்த என்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா, இந்த 1 செவ்வாய்க்கிழமை எடுத்தது. 2 அதுக்கப்புறம் இப்போ வியாழக்கிழமை எடுத்தது. 3 என்ட்ரி தான் போன வாரத்துல நான் எடுத்தேன். மண்டே அப்ப என்ட்ரி ட்ரை பண்ணேன். பட் என்ட்ரி என்ன ஆகல? நாட் ட்ரிகர்ட். ஓகேவா? பட் நான் எல்லா நாளும் என்ட்ரி ட்ரை பண்ணுவேன். கிடைச்சா எடுப்பேன். இந்த நாள் இங்கேயே என்ட்ரி முடிஞ்சிருச்சு. பட் இந்த ஜோன்ல என்ட்ரி எடுத்திருந்தா ப்ராப்பர் என்ட்ரி. பட் இந்த என்ட்ரி நான் எடுக்கல. ஸோ அதனால அந்த 3.5 மைனஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? நம்ம இருக்குதே போதும். ஆனா நம்ம மாடல் யூஸ் பண்ணி ப்ராப்பரா எடுத்தோம்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயே தெரிஞ்சிடும். இங்க இருந்து டேப் ஆகி இவ்வளவு தூரம் வரும்போது இந்த இடத்துல நம்ம லிமிட் ஆர்டர் போட்டு நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி என்ட்ரி தான் எல்லாமே. ரைட்டா? ஓகே. அடுத்த நாள் வந்து வியாழக்கிழமை. என்ன டேட்டு? 4ஆம் தேதி வியாழக்கிழமை. ஓகேவா? ஒரு நிமிஷம். தாஸ்டே போறதுக்கு டியூஸ்டே போட்டேன். ஓகே. தேர்ஸ்டே. தேர்ஸ்டேல என்ன ஆச்சு? கரெக்டா நான் இங்க கிட்டத்துல இது தூக்கி வரையறேன். அதே போல ப்ரோ இது என்னது ப்ரோ அப்படின்ட்டு உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். இந்த டவுட் எல்லாம் வந்து நீங்க
வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி கேளுங்க, நான் சொல்றேன். இதுதான் நம்மளோட என்ட்ரி மாடல் செட்டப்ஸ். ஓகேவா? ஸோ இந்த செட்டப்ஸை நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணோம்னா பயங்கரமா நமக்கு என்ட்ரி கிடைக்கும். இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைச்சதுன்னா, கரெக்டா இந்த ஜோன்ல, பக்காவா இந்த ஜோன்ல ஒரு லிக்விட் ஸ்வீப் கிடைச்சது. இதோட ஹை ரொம்ப அழகா என்ன ஆச்சு, எனக்கு பிரேக் பண்ணி ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரையும் கொடுத்துச்சு மைனர் லெவல்ல. ஓகேவா? இது வந்து என்னது, ஒரு ப்ராப்பர் லிக்விட் ஸ்வீப்பா எனக்கு ஆக்ட் ஆச்சு. இது எல்லாமே நம்மளோட மாடல். இதெல்லாம் சும்மா நம்ம ஸ்ட்ரக்சருக்கு வீடியோ, யூடியூப் வீடியோக்காக வரைஞ்சி போடுற மாடல்லாம் கிடையாது. ஓகேவா? எல்லாமே ப்ராப்பரா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண ட்ரேட் என்ட்ரியோட மாடல். ஓகேவா? கரெக்டா இந்த இடத்துல ஒரு பர்ஃபெக்ட் டேப். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் கோல்டுல நல்லாவே ஸ்ப்ரெட் இருந்துச்சு. பர்ஃபெக்டா ஒரு டேப் ஆச்சு. ஓகேவா? இது நம்மளோட எஸ்எல். இதுல கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த ஜோன்ல தான் வைக்கணும் நம்மளோட ப்ராப்பரான ஒரு இதுக்கு. பட் ஆக்சுவலா நம்ம எங்க வச்சோம்னா, இதுதான் நம்மளோட பிஎஸ்எல் ஜோனா ஆக்ட் ஆச்சு. ஓகேவா? இந்த பிஎஸ்எல் ஜோன்ல நம்ம டார்கெட் பண்ணோம். பட் இந்த என்ட்ரி 1:5. பட் நம்ம அவ்வளவு தூரம் இதை கண்ட்ரோல் பண்ணோமான்னு கேட்டீங்கன்னா பண்ணல. இங்கே முடிச்சிட்டோம். ஓகேவா? கரெக்டா 1:3.35. நீங்க 3 மெஷர் பண்ணிக்கோங்களேன். அப்போ செவ்வாய்க்கிழமை ஒரு 1:3.5. சாரி, செவ்வாய்க்கிழமையா இல்ல, செவ்வாய்க்கிழமை எவ்வளோ, செவ்வாய்க்கிழமை 1:4. புதன்கிழமை 1:3.5. திரும்ப வியாழக்கிழமை ஒரு 1:3. பக்காவான என்ட்ரி. எல்லா என்ட்ரியுமே நம்மளோட கம்யூனிட்டியில எடுக்கிற என்ட்ரி தான். ஓகேவா? 1:3. ஓகே, அப்புறம் அப்படியே அங்கிருந்து வந்து எக்ஸாம்பிள் நம்பர் 4 வெள்ளிக்கிழமை 3 மாடல் தான். லிக்விடிட்டி ஸ்வீப், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், டிஎஸ்டி மாடல்ல என்ட்ரி, ஈஸி பிகினர் மாடல். உங்களுக்கு குவார்டர்ஸ் வரைறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த அந்த மேட்டர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மென்டார்ஷிப்ல ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுக்குறோம். இல்ல ப்ரோ, என்னால லைவ் கிளாஸ்லாம் எடுக்க முடியாது, கவனிக்க முடியாது, ஈவினிங் 7 to 9, 5 to 7லாம் என்னால ஃப்ரீயா இருக்க முடியாது, எனக்கு நீங்க ரெக்கார்டட் வீடியோஸா கொடுத்துருங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 17 ரெக்கார்டட் வீடியோஸ் பிளஸ் 7 பிடிஎஃப் சேர்ந்தது ஒரு ஃபைலா போட்டு நான் என்னோட மெயில்ல வச்சிருக்கேன். ஓகேவா? அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெக்கார்டட் வீடியோஸா வாங்கிக்கோங்க. இதுல இருக்கிற அதே கான்செப்ட் தான் அங்கேயும் இருக்கும். பட் அங்க ரெக்கார்டடா இருக்கும், இங்க வந்தீங்கன்னா நீங்க லைவா பார்க்கலாம். மற்றபடி பெருசா வேற எந்த வித்தியாசமும் கிடையாது. ஓகேவா? வெள்ளிக்கிழமை ரொம்ப ஒரு, எப்படி சொல்றது, ஒரு ஒஸ்டான ஒரு டே. ஓகேவா? இந்த இடத்துல எனக்கு லிக்விடிட்டி ஸ்வீப் இங்கேயே கிடைச்சிருச்சு. இது ஒரு ப்ராப்பர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேவா? நான் அப்படின்னு அசியூம் பண்ணேன். பட் அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாம ஒரு நியூஸ், அந்த நியூஸ் மொத்தத்தையும் என்ன பண்ணுச்சு, தூக்கி சாப்பிட்டு போயிடுச்சு. சம்மந்தமே இல்லாம ஒரு நியூஸ்லாம் கிடையாது. அது யூஎஸ்ஏவோட எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். என்னாச்சு, இங்க வந்து நமக்கு 1% லாஸ், எஸ்எல் ஹிட் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ சோலி முடிஞ்சு. இந்த இடத்துல -1%. இதையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். -1%. ஓகேவா? ஸோ அப்போ மொத்தமா எவ்வளவு வந்திருக்குன்னு கால்குலேட் பண்ணலாம். இது ஒரு 3, இது ஒரு 3, மொத்தம் 6, 6 ஒரு 10, அதாவது ஒரு 4. ஓகேவா? ஆல்மோஸ்ட் எவ்வளோ, ஒரு 11.5 கிட்ட வந்திருக்கு. அதுல அந்த 1 மைனஸ் பண்ணிட்டோம்னா 10, 9ன்னு கூட வச்சுக்கோங்களேன். 9% போன வீக் ஃபுல்லா ப்ராஃபிட். 9%. அதுக்கு முந்தின வீக் எல்லாமே டார்கெட் இட்டு. என்ன ப்ரோ வாய்க்கு வந்ததுல அடிச்சு வரீங்கன்னு கேட்டீங்கன்னா, வாய்க்கு வந்ததுல அடிச்சு வரல. ஓகே, இது வீடியோல காட்ட வேணாம், ஏன்னா நிறைய பேரோட பர்சனல் டீடைல்ஸ், கான்டாக்ட் நம்பர்லாம் இருக்கு வாட்ஸ்அப்ல. எனக்கு அனுப்பிச்சவருது சொல்றேன். ஓகேவா? அவர் என்ன பண்ணாரு, பிடிஎஃபாவே இருக்கும், காமிக்கிறேன். பிடிஎஃபாவே இருக்கும். நம்ம எதுக்கு அவ்வளோ தூரம் யோசிக்கணும். அவர் அனுப்பிச்சத நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு பிடிஎஃபாவே கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, டிஎஸ்டி மாடல்னு சொல்லி ஒரு பிடிஎஃபாவே நான் கன்வெர்ட் பண்ணி வச்சிட்டேன் இந்த இடத்துல. ஓகேவா? இது கீழே இருந்து வரேன், நான் ஆப்போசிட்டா வச்சிருப்பேன். அதாவது ரிவர்ஸ்ல இருந்து அடிக்கிட்டு போயிருப்பேன். முடிஞ்ச நாள் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நாள் வர, அதுக்கப்புறம் நாள் வர. ஓகேவா? ஒரே நிமிஷம். இது வந்து பாத்தீங்கன்னா மே 25. இந்த இடத்துல டேட்டு தெளிவா போட்டிருக்கோம். மே 25ஆம் தேதி இது. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா மே 26. ஓகே, இது வந்து மே 27.
இது வந்து மே 28 வித் இன்டியூஸ்மெண்ட். எல்லாமே வந்து கோல்டு போன வாரம் ஃபுல்லா மே 29 மொத்தமாவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டார்கெட் தான் இட்டாச்சு. இது எனக்கு சென்ட் பண்ணது நான் இல்ல. ஓகேவா? இது எனக்கு அனுப்பிச்சது வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட், நம்மளோட ரெக்கார்டட் பேட்ச் ஸ்டூடெண்ட் இது அனுப்பிச்சது. ஓகேவா? அதே போல நம்மளோட லைவ் பேட்ச் ஸ்டூடெண்ட்டும் நமக்கு நிறைய பிடிஎஃப்லாம் அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த பிடிஎஃப்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு அதை பத்தியே வந்து செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? இந்த பிடிஎஃப் வந்து நான் கிரியேட் பண்ணது. அதாவது இந்த வீக்குக்காக. இதுல வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து எதுவும் எழுதிலாம் இருக்காது. ஓகேவா? ஜஸ்ட் எக்ஸ்ஐ ஒன்னுல இருந்து 5 ட்ரேட் எடுத்திருக்கோம் மொத்தம். அதாவது 5 ட்ரேடு. மண்டே வந்து ட்ரேட் கிடையாது. ஓகேவா? ஸோ மொத்தம் வந்து 10.75 கிட்ட வந்தது. நீங்க இதுல கமிஷன்லாம் போக ஒரு 9% வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ப்ராஃபிட்ல இருந்துச்சு. ஓகேவா? அப்போ நமக்கு வெள்ளிக்கிழமை என்ன ஆச்சு? ஒரு பெரிய லாஸ். வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நமக்கு ஒரு எஸ்எல் விழுந்தது. அதுவும் நியூஸ் ட்ரேட்னால விழுந்தது. நல்லா இந்த இடத்துல நோட் பண்ணீங்கன்னா தெரியும். மார்க்கெட் அங்கிருந்து வந்து சின்ன இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷனை கிரியேட் பண்ணிருக்கு. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகே, இந்த இடத்துல இருந்து ஒரு டேப் வரும்னு. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னு கேளுங்க. யூரோ யூஎஸ்டில எனக்கு டார்கெட் இட்டு. அந்த என்ட்ரி நான் எப்படி எடுத்திருக்கேன் பாருங்க. இந்த இடத்துல இதுதான் என்ட்ரி. அடுத்த எஸ்எஸ்எல் இங்க தான் இருக்குது. நான் எப்பயுமே உங்ககிட்ட சொல்லுவேன், என்ட்ரி போட்டீங்கன்னா அடுத்த எஸ்எஸ்எல்ல வைங்கன்னு சொல்லி இந்த மாதிரி வச்சிருந்தோம்னா 1:10, அதான் 9.35. பட் இப்படிலாம் நான் எடுக்கல. இந்த மாதிரிலாம் நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கவே மாட்டோம். நான் வந்து இந்த இடத்துல வச்சிட்டேன். இது டார்கெட் இட்டு. அதே சேம் கான்செப்ட் தான். இன்னும் புதுசாலாம் இல்லை எதுவும் பார்க்கறதுக்கு. லிக்விடிட்டி ஸ்வீப், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், நம்மளோட டிஎஸ்டில ப்ராப்பரா என்ட்ரி, அதுவும் நம்மளோட ஜோன்ல. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கும். நீங்க படிக்கணும். எனக்கு வந்து ஒரு ட்ரேடிங் வந்து நான் ஒரு சீரியஸா எடுத்திருக்கேன். ஒரு ப்ராப்பரா நான் எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். ஒரு பிசினஸா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கரெக்டான பிளேஸ்ல தான் இருக்கீங்க. எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி அமௌண்ட்டோ பிரைஸோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல கரண்டா இருக்கிற அளவுக்குலாம் வந்து இருக்காது. ஒரு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டோட பாக்கெட் மணி சைஸ்ல தான் நம்ம கோர்ஸே ப்ரொவைட் பண்றோம் லைவ் பேட்சுக்கு. ஓகேவா? ஸோ உங்க யாருக்காவது வெல்லிங்கா இருக்கு, இன்ட்ரெஸ்டா இருக்குன்னா மறக்காம வந்து ஜாயின் பண்ணுங்க. உங்களை நெக்ஸ்ட் வாரம் அடுத்த ஒரு வீக்லி ரீகேப் வீடியோல நான் சந்திக்கிறேன். அதுக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன டவுட்ஸ் அண்ட் இதுவெல்லாம் இருக்கும். ஓகேவா? அதுக்காக நான் ஒரு சில வீடியோஸ் போடுறேன். எனக்கு கமெண்ட் மட்டும் பண்ணிருங்க. என்ன வீடியோ நெக்ஸ்ட் இந்த வாரத்துல வேணும்னு. அதே போல சண்டே வீக்லி ரீகேப் வீடியோ இதுக்கப்புறம் மறக்காம வந்துடும். மேபி சாட்டர்டே வீடியோ ஷூட் பண்ணி சண்டே போட்டாலும் போடுவேன். இல்லைன்னா சண்டேவே வீடியோ எடுத்து போட்டாலும் நான் போடுறேன். ஓகேவா? ஸோ ரைட். அப்போ நம்ம ஃபுல்லாத்தையும் பார்த்துட்டோம். மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஃப்ரைடே மட்டும்தான் நமக்கு ஸ்டாப் லாஸ் விழுந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதை நீங்க ப்ராப்பரா பார்த்துருப்பீங்கன்றத நம்புறேன். நெக்ஸ்ட் வீக்ல புது வீடியோல பார்க்கலாம். பாய்.